இப்போ தேவநாதன் சிறையிலேயே இருக்காரு. இப்போ நீங்க ஒரு 6000 மக்கள்ல எத்தனை பேர் ஒருங்கிணைஞ்சு இதுக்காக இன்னும் போராடிட்டு இருக்கீங்க? இல்லை, 6000 பேருக்காக நாங்கள் போராடுறோம். 6000 பேருக்காக எங்களுக்கு 2500 பேருக்கு மேலே எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் நாங்கள் போராடுறது எல்லாருமே 6000 பேருக்கு மேலே போராடத்தான் செய்கிறோம். இப்போ தேவநாதன் சிறையில் இருக்கார். நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தர்ணா பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க. பட் இந்த நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல், இதில் அவர் எப்படி இன்னும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு? ஏன்னா இது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட்டு. இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இது போயிட்டே இருக்கு. ஸோ இதோட என் நோட் எப்படி இருக்குன்னு உங்களோட அனுபவத்தில் தெரியுது சார்? இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க முதல்ல ஒரு 35 பேர் 40 பேரை கொண்ட ஒரு ப்ரைமரி சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. அதில் 30 கோடி தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 660 கோடிக்கு மேலே ஒரு ஸ்கேம் ஆகிருக்கு. இந்த 660 கோடியை வெளிச்சத்துக்கு நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வராதன் மூலமாக குற்றவாளி என்ன சொல்கிறாருன்னா, நீதிமன்றத்தில் 30 கோடி தானே, 30 கோடியை நான் தர தயாராக இருக்கிறேன்னு அப்பப்போ போய் சொல்கிறார்.